ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு கிச்சன் க்ளீனிங், அதுக்கப்புறம் கிச்சனை வந்துட்டு எப்படி நீட்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத ஒரு சில டிப்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து கார்டனிங் வந்துட்டு நம்ம வீட்டிலே இருந்த பழைய தொட்டிலே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மனசுக்கு வந்து கவலை இருந்தாலும் சரி, இந்த கார்டனிங் வந்து பண்ணோம் அப்படின்னா மைண்டுக்கு வந்துட்டு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வந்துட்டு கார்டனிங் வந்து பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சேன். எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:30க்கே எந்திரிச்சு கிச்சனுக்கு வந்தாச்சு. தூக்கம் இல்லை. சரி கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கிச்சன் க்ளீனிங், அதுக்கப்புறம் கிச்சனை வந்துட்டு எப்படி நீட்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4:30 மணிக்கு எந்திரிச்சு வந்தேன். 4:45 கரெக்டாக எந்திரிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கேவலமாக இருக்கும். இப்போ இதை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணி சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். கிச்சன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு இப்படி தான் வந்துட்டு இருக்குது. இதில் எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒதுக்கணும். கிச்சனாக இருக்கட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கணும். அப்படின்னா தேவையுள்ள பொருள், தேவையில்லாத பொருள் நம்ம வந்துட்டு அதிகமாக வந்துட்டு டம்ப் பண்ணி வச்சுருப்போம். அதில் எதுவுமே யூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த பொருளை வந்துட்டு எடுத்துடணும். டீக்ளட்டரிங் வந்து பண்ணிடுங்க அடிக்கடி. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக கிச்சன் வந்துட்டு நீட்டாக வந்துட்டு இருக்கும். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா இது பத்தாது, இன்னும் பாத்திரம் வாங்கணும், இன்னும் பாத்திரம் வாங்கணும். இப்போ நான் பாத்திரம் வாங்குறது அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்துட்டு கிடையாது. எனக்கு வச்ச பாத்திரம், அதுக்கப்புறம் என்னோடய மாமியாரோட பாத்திரம், இதை வச்சு தான் நான் வந்துட்டு கிச்சன் வந்துட்டு சமையல் வந்துட்டு செஞ்சிட்ருக்கேன். மற்றபடி அதிகமாக வெளியில் பாத்திரம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு வாங்கினது கிடையாது. அதுக்கப்புறம் இண்டஸ் வேலியில் தான் வந்துட்டு போன வருஷம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்துட்டு கடாய் வந்துட்டு வாங்கினேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு. மற்றபடி அதிகமாக வந்துட்டு கிச்சனுக்கு வந்துட்டு செலவு பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி கிச்சன் வந்துட்டு ஆர்கனைஸாக வந்து வைக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே நான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவேன் முடிஞ்ச வரைக்கும். வெளியில் ஆன்லைனில் வாங்குறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய வீடியோ பார்க்கும்போது ஐயோ அவங்களாம் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக வந்து கிச்சன் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி நம்மளும் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் நம்ம பட்ஜெட் வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை. நம்ம வீட்டுக்கு கொடுக்குற செலவுக்கு தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஆன்லைனில் வந்துட்டு தேவையில்லாமல் எதுவும் வந்துட்டு ஆர்டர் போட மாட்டேன். வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி வந்துட்டு கிச்சனை வந்து அழகாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்து வீட்டிலே வந்துட்டு ரெடி பண்ணிக்குவேன். இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆர்டர் வந்து போடவே மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் உள்ள திங்ஸை வச்சே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிடுவேன். மற்றபடி தனியாக காசு கொடுத்து ஆன்லைனில் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கிச்சனுக்காண்டியே நிறைய செலவு பண்ணுற ஆள் வந்துட்டு நான் வந்து கிடையாது. ஆரம்பத்தில் வந்துட்டு நிறைய வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாங்கினதே நானே வந்து யூஸ் பண்ணாமல் போனேன். அதனால வந்துட்டு தேவையில்லாமல் இனிமேல் எதுவும் வாங்கக்கூடாது. வந்து ஆசையை வந்து தூண்டுற மாதிரி இருக்குது. நிறைய பேர் கிச்சன்லாம் வந்துட்டு ரொம்ப நீட்டாக அழகாக வந்துட்டு இருக்கும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஆசையை வந்து தூண்டுற மாதிரி இருக்கும். அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு தண்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு விம் லிக்விடு, நெக்ஸ்ட்டு உப்பு சோடா, அதுக்கப்புறம் உப்பு இதோட சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிச்சனை வந்துட்டு துடைக்க போகிறோம். இதில் வேணும் அப்படின்னா லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வினிகர் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் இருந்துச்சு, நான் சுத்தமாக மறந்துட்டேன். இப்போதைக்கு நான் வந்துட்டு இது தான் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பவுச்சை வச்சு, அதாவது இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம வந்து துடைக்க போகிறோம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சுட்டு அதில் வந்துட்டு நீங்கள் போட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி அப்படியே வந்து துடைக்கலாம். நம்மளுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு டைமிங் இல்லை. தண்ணிக்குள்ளே விட்டோமா எடுத்தோமா புழிஞ்சோமா தொடச்சோமா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பாஞ்ச் வந்து வாங்கி வச்சுக்கோங்க துடைக்கிறதுக்கு. இல்லை துணி இருந்துச்சு அப்படின்னாலும் துணியை வச்சு கூட நீங்கள் வந்து துடைச்சிடலாம். இப்போ வந்துட்டு செல்ஃபில் உள்ள ஃபஸ்ட்டு லேயரில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துகிட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நான் வந்து துடைச்சிட்ருக்கேன். அடுத்து வந்துட்டு எதாவது வந்துட்டு ஆல்ரெடி இப்போ 1 வீக்குக்குள்ளே நான் வந்து விலைக்கு வச்சுருப்பேன் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு சும்மா அந்த மாதிரி ஈரட்டவலை வச்சு நான் வந்து துடைச்சிட்டு எடுத்து வைக்கிறேன். மற்றபடி எல்லாத்தையுமே வந்துட்டு விலைக்கு கழுவி நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நாளை கழிச்சு தான் வந்துட்டு வீடியோ வந்து எடிட் பண்ண முடியும். இன்றைக்கி எடுத்த வீடியோ இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு இப்போ கழுவி வச்சது தான். புது பாத்திரம் எடுத்து அதை வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்துட்டு கழுவிட்டு தான் நான் வந்து வச்சுருக்கேன். என்ன தான் கழுவி க்ளீன் பண்ணி நம்ம கிச்சனில் வச்சாலும் ஆனால் அந்த கிச்சனுக்கு எங்கேருந்து தான் தூசி வருதுன்னே தெரியாது. இத்தனைக்கும் ஜன்னல்லாம் அடைச்சி தான் வச்சுருப்போம். ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூசி எப்படியாவது வந்துட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா எதாவது விளக்கணுமோ அதை மட்டும் தனியாக வந்து எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு ஆல்ரெடி இப்போ விளக்கி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பாத்திரத்தை வந்துட்டு சும்மா துணியை வச்சு நான் வந்து தொடச்சி எடுத்து வைக்கிறேன். இப்போ 2 செல்ஃப் வந்துட்டு நான் வந்து தொடச்சி எடுத்துட்டேன். இதில் வந்துட்டு இப்போ வேறு மாதிரி வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ண போகிறேன். மேலே வந்துட்டு சம்பட்டை வந்து வச்சுட்டு நடுவில் வந்துட்டு 2வது செல்ஃப் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பருப்பு ஐட்டம், மளிகை ஜாமான் ஐட்டம் எல்லாமே அதில் வந்துட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். கிச்சன் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா
தேவையில்லாத பொருட்களை முதல்ல வந்து பிரிச்செடுங்க. நீங்கள் நிறைய பாத்திரம் வந்து யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் அதில் வந்துட்டு பாதி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. பாதி பாத்திரம் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் அப்படி தூசியாகவே இருக்கும். அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சமையலுக்கு வந்து பாத்திரம் வந்து கிச்சனில் வந்து வச்சுக்கோங்க, குறைவாகவே வச்சுக்கோங்க, அதிகமாக வச்சுக்காதீங்க. அதுக்காண்டி எல்லா பாத்திரத்தையும் தூக்கி எறிங்க அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல, வேணுங்கையில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்காண்டி நிறைய பாத்திரத்தை வந்துட்டு எப்போவுமே வச்சுக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு நினைக்காதீங்க. அதே மாதிரி கிச்சன் வந்துட்டு எப்போவுமே நீட்டாக இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, எது சிந்தினாலும் உடனே தொடச்சிருங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எதை எடுக்கிறீங்களோ அதை அந்தந்த இடத்துல கரெக்டாக வந்து வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்ஃபில் சம்பட்டை எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டப்பாக்கள் வந்து நான் வந்து விளக்க வேண்டியது இருக்குது. அதனால் அதில் உள்ள திங்ஸை மட்டும் எடுத்து நான் வந்து கொட்டி வச்சுட்டு அதை வந்துட்டு இப்போ நான் வந்து விளக்க போகிறேன். பாதி பாட்டில் வந்துட்டு நான் வந்து விளக்கிடுவேன். அதாவது வாரத்தில் நம்ம சமைக்கும் போதே 1-2 காலி ஆயிரும் இல்லையா, அப்போ காலி ஆகும்போது அடுத்த திங்ஸ் அதில் கொட்டணும் அப்படின்னா அதை விளக்கிட்டு தான் நான் வந்து கொட்டுவேன். அப்படி விளக்கி வந்து வச்சுருக்கேன் பாதி இது. அதனால் வந்துட்டு எது இப்போதைக்கு விளக்க வேண்டியது இருக்கோ அதை மட்டும் நான் வந்துட்டு விலைக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பிரித்து தனித்தனியாக வந்து வச்சாச்சு. கிச்சனே பார்த்தீங்க அப்படின்னா மிரண்டுருவீங்க, அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போ தான் வந்துட்டு மணி வந்துட்டு ஒரு 5:45 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் வந்துட்டு லைட்டாக பொழுது வந்து விடிஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா என்னன்னு தெரியலை, பயங்கரமாக வந்து வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. நான் அந்த விடிஞ்சதே பார்க்கல, டைமிங்கும் பார்க்கல. 4:45 வந்தேன். அதுலேருந்து வேலை அப்படியே கண்டினியூவாக ஓடிட்டே இருக்குது. அசிதா வந்து தூங்கிட்டு இருக்கா. இன்றைக்கி ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் வேறு இருக்குது, அதுக்கு வேறு போகணும். சரி சீக்கிரம் அது எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போதைக்கு நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு எப்போவுமே நீட்டாக வந்து வச்சுருக்க டப்பாவை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாதி விளக்க வேண்டிய டப்பாலாம் விளக்கி வந்து கவுத்தாச்சு. அது போக இவ்வளோ திங்ஸ் வந்து கொட்டி வச்சுருக்கேன் தனியாக. அது டப்பா காஞ்சு அதுக்கப்புறம் தொடச்சதுக்கப்புறம் தான் அதில் வந்து கொட்டி வைக்க முடியும். வெயில் வரட்டும் காய வைப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு வேலை எடுத்தோம் அப்படின்னா அதை அட்ட டயத்தில் வந்து முடிச்சாகணும். எனக்கு வள கொலன்னு இருக்கிறதெல்லாம் எனக்கு வந்துட்டு சுத்தமாக பிடிக்காது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா டப்பா வந்துட்டு இப்போ பாயில் போட்டு காய வச்சுருக்கேன். அது காயலை அப்படின்னா டக்குன்னு ஒரு துண்டு எடுத்து நல்லா தோட்டிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிடுவேன். இப்போ குட்டி குட்டி சம்பட்டம், டிஃபன் பாக்ஸு இது எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். இதில் வந்து எது வேண்டாம் அப்படிங்கிறதையும் வந்து எடுத்து ஆல்ரெடி வந்துட்டு ஒதுக்கி வந்து வச்சுட்டேன். கிச்சன் வந்துட்டு எப்போவுமே அப்படி கும்முன்னு வந்துட்டு பாத்திரமாக இருக்கக்கூடாது. எந்த பாத்திரம் தேவையோ அது மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மீத பாத்திரத்தை எடுத்து டப்பாவில் போட்டு நீங்கள் வந்துட்டு பரணியில் வந்து போடுங்க, இல்லை செல்ஃபில் வந்து போடுங்க. தேவையில்லாமல் எல்லா பாத்திரத்தையும் உள்ளுக்க வச்சுட்டு எங்கள் வீட்டில் பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுனால என்ன ஆக போகுது, எதுவும் அவார்டு எதுவும் கொடுக்க போகிறாளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா கிச்சன் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எப்போதுமே 24 ஹவர்ஸ் நம்ம கிச்சனில் தான் வந்துட்டு இருப்போம். அப்படிங்கையில் அந்த கிச்சன் வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக பார்க்க அழகாக இருந்தால் தான் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கும் வந்துட்டு அழகாக வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் மைண்டும் வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்ப அப்படி குப்பை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சுத்தமாக எனக்குலாம் சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிச்சனை வந்துட்டு நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா அதிகப்படியான திங்ஸ் வந்துட்டு வைக்காதீங்க. பழைய டேமேஜான திங்ஸை வந்து எடுத்து தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க. நிறைய பாத்திரத்தை வந்து சேர்த்து வைக்காதீங்க. அடிக்கடி வந்து டீக்ளேட்டரிங் வந்து பண்ணிடுங்க. எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத வந்துட்டு எடுத்து ஒதுக்கி வச்சுருங்க. எது வந்து சிந்தினாலும் உடனே வந்துட்டு துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அப்படி தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா தான் வந்துட்டு அந்த கிச்சன் பார்க்குறதுக்கே வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி எந்த பொருள் எடுக்கிறோமோ அந்த பொருளை அந்தந்த இடத்துல கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. அப்படி பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சன் வந்துட்டு எப்போதும் மாதிரி ஒரே டிசைனில் வந்துட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா இப்போ இன்றைக்கி நான் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, லாஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன், ஒரு செட்டப் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்தந்த பொருளை எடுத்த இடத்துல அந்தந்த இடத்துல கரெக்டாக வந்து வச்சோம் அப்படின்னா அதே மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைகளாக வந்து மாறிடும். எனக்கும் அந்த மாதிரி மாறி இருக்குது. அதனால் சொல்கிறேன், அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல எடுத்தோமா அடுத்து வச்சோமா அப்படின்ட்டு நீட்டாக வந்து வச்சுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். ஆனால் என்னங்க பண்ணுறது, நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸு வந்து நம்ம ஒரு பொருளை எடுக்க சொன்னோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வாட்டுக்கு எடுங்க, அதுக்கு ஒரு பக்கெட்டு வந்து வச்சுருங்க. நம்மளுக்கே புரியாது இது எங்கே வச்சோம் எங்கே இருந்து எடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்துட்டு கிச்சன் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நீட்டாக வந்துட்டு இருக்கணும். அதே மாதிரி கிச்சனில் வந்துட்டு இந்த பல்லி தொல்லை, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தொல்லை இந்த மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்னா, அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் வந்துட்டு விற்கிது, அதை வாங்கி வந்து ஒட்டி வச்சுருங்க. அதில் பல்லி எல்லாமே வந்துட்டு அதில் வந்து உட்காந்துச்சு அப்படின்னா திருப்பி வந்துட்டு எந்திரிக்காது. எனக்கு வந்து கிச்சன் வந்து நீட்டாக இருக்கணும். அதே மாதிரி கிச்சனில் வந்துட்டு பல்லி அதிகமாக தெரிஞ்சால் எனக்கு வந்துட்டு சுத்தமாக வந்து பிடிக்காது. ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். சாப்பாடு எப்போவுமே நான் வந்துட்டு மூடி வந்து வைக்கணும் அப்படின்னு நினப்பேன். அதே மாதிரி சாப்பாடு மூடி வைக்கிறதும் செவத்தை ஒட்டி நான் வந்துட்டு மூடி வைக்க மாட்டேன். செவத்தை விட்டு கொஞ்சம்
தள்ளி தான் வந்துட்டு நான் வந்து சாப்பாடு வந்து வைப்பேன். அதே மாதிரி எப்போவுமே மூடி வச்சுருங்க, மூடி வைக்காமல் இருக்காதீங்க கிச்சனில். முக்கியமாக கிச்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு உணவு கொடுக்குற இடம், சரிங்களா? அந்த உணவை தயாரிக்கிறது நம்ம வந்துட்டு ஹாப்பியாக இருந்தால் தான் அந்த உணவும் வந்துட்டு டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். அதனால் வந்துட்டு கிச்சன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே கடந்துக்கிட்டு கிச்சன்லேயே கழுவிக்கிட்டுன்னு. கிச்சன் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ்ன்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா கிச்சனில் தானே நம்ம வந்து சமைக்கிறோம். நம்ம வாழ்கிறதுக்கே வந்துட்டு சாப்பாடு கொடுக்குற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிச்சன் தான். அதுக்கப்புறம் சமைக்கிற நம்மளும் நல்லா இருக்கணும், ப்ளஸ் கிச்சனும் நல்லா இருக்கணும். அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த கிச்சனை வந்துட்டு ஒரு தெய்வீகமாக ப்ளஸ் வந்துட்டு கடவுள் இருக்கிற இடமா நம்ம வந்து அதை வந்து தியானித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு செய்யணும். நான் வந்துட்டு எப்போவுமே அப்படி தான் வந்துட்டு நினப்பேன். கிச்சன் வந்து ஏனோ தானோன்னு இருந்தால் எனக்கு வந்து பிடிக்காது. அதே மாதிரி எங்கள் அம்மாலாம் வந்தாங்க அப்படின்னா இங்கிட்ட அங்கிட்டுன்னு மாற்றி வைப்பாங்க. எனக்கு அதுவும் பிடிக்காது. அதனால் யார் எத்தனை பேர் வந்தாலும் வெயிட் பண்ணுங்கள், நான் டீ போட்டு தரேன், நான் சாப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிச்சனை வந்து மெயின்டைன் வந்து பண்ணிக்கிறேன். அதனால தான் இந்தளவுக்காவது கிச்சன் இருக்குது. இல்லாட்டி பார்த்திங்க அப்படின்னா கிச்சனே தலைகீழாக இருக்கும். இந்த பாத்திரம் தான் எடுத்து காப்பி போடணும், இந்த பாத்திரத்தில் தான் சாதம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ப்ளஸ் வர்றவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. எது கிடைக்குதோ அதை எடுத்து போட்டு பண்ணி அப்படி வந்து பண்ணிடுவாங்க. அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திருப்பி நம்ம வந்து அதை வந்து திருப்பி அரேஞ்ச் வந்து பண்ணணும். அதுக்கு அவனையே பிடுங்க வேண்டாம், உங்களுக்கு வேணுங்கிறத நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு எல்லாமே வந்து செஞ்சுருவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபு, அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பு எல்லாமே வந்துட்டு சைட் பை சைடு வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்துட்டு எப்போவுமே நான் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிறது. வாரத்தில் 2 வாட்டி இல்லாட்டி 1 வாட்டி வந்துட்டு கிச்சன் வந்துட்டு எப்படியும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சோப்பு போட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேங்க. எனக்கே தெரியும் கிச்சன் வந்துட்டு கொஞ்சம் பிசுப்பாக இருக்குது அப்படின்னாவே எனக்கு வந்து தெரியும். டக்குன்னு வந்துட்டு அட்டன் டயத்தில் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு வேகமாக வந்து நான் வந்து தொடச்சி விட்டுருவேன். இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் கிச்சனையுமே வந்து க்ளீன் பண்ணிடலாம், திருப்பி அரேஞ்ச் பண்ணிடலாம், டீக்ளேட்டரிங் வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி களத்தில் வந்து இறங்கியாச்சு. இப்போதைக்கு கிச்சன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. கிச்சனில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வந்து போட்டாச்சு. இப்போ 1 by 1 நான் வந்து கழுவி எடுத்துகிட்ருக்கேன். டீக்ளேட்டரிங் ஆல்ரெடி நான் வந்து பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அது 1 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி மறுபடியும் வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் போவோம், அங்கே தட்டு கொடுப்பாங்க, பவுல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது இந்த பிள்ளைங்க வந்துட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வருங்க. அப்புறம் சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னா சர்ச்சில் ஏதாவது ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி டப்பாவாக வந்து சேருமா, அதை ஃபுல்லாக வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் வாளி மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து போட்டு வந்து வச்சிடுறது. இப்போ அதுவுமே வந்துட்டு ரெம்பிருச்சு. என்னடா வெறும் டப்பாவும் சட்டி முட்டியுமா இருக்குது, இதை எதுக்கு இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? இதை வைக்கிறதுக்கே முதல்ல இடம் இல்லை. இதுக்கு மேலே எங்கே கொண்டு போய் வைக்கிறதுனே தெரியல. அம்புட்டு சட்டி முட்டி டப்பாதான். அதில் எல்லாமே புதுசாக வேறு இருக்கா, தூக்கி போடவும் மனசு வராது. பழசாக இருந்தாலும் எடைக்கு போடலாம், புதுசாக இருக்குது யூஸ் பண்ணாமல் இருக்குது, அதை எப்படி தூக்கி போடுறது, அதுவும் மனசு வராது. இல்லாட்டி யாருக்காவது கொடுக்கலாம். அப்படி தான் வந்து பண்ணணும். இதில் எது வந்து தேவையோ அதெல்லாம் வந்து அப்புறமாட்டி வந்து பிரித்து எடுத்துகிட்டு அதில் வேணுங்கிறத நான் வச்சுக்குவேன். வேண்டாம் அப்படின்னா யூஸ் பண்ணலை, வச்சுருக்கேன் புதுசாக ஆனால் யூஸ் பண்ணலை அப்படின்னா அதை வந்து எங்கள் அம்மா கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் வந்துட்டு இருக்கேன். இப்போ கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே வந்துட்டு கிளியர் பண்ணியாச்சு. அக்கா வந்துட்டு எப்போவுமே கிச்சனை வந்து நீட்டாக தான் வந்து வச்சுருப்பேன் முடிஞ்ச வரைக்கும். ரொம்ப கேவலமாலாம் இருக்காது. ஒரு சில டைம்ஸ் முடியலை அப்படின்னா கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. எல்லா நேரமே வந்துட்டு கிச்சனை வந்துட்டு பர்ஃபெக்டாக அப்படி நீட்டாக வந்து வைக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு எதுவும் வந்துட்டு இங்கே வந்துட்டு எதுவும் ஷோதுக நடக்கலை. வீடுனா எப்படி இருக்கும், ஒரு நாள் வந்துட்டு இப்போ க்ளீன் பண்ணி வைக்கிறோம், பார்க்க நல்லா இருக்கா, இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த நாள் வந்துட்டு இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுமாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. எடுத்த இலக்கெல்லாம் வந்துட்டு வைக்கணும், எது சிந்தினாலும் துடைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கிச்சன் வந்துட்டு காத்தோட்டமாக இருக்கணும். அது வந்துட்டு ரொம்ப மெயின் பாயிண்ட் வந்து காத்தோட்டமாக இருக்கணும். அடிக்கடி வந்துட்டு தூசி எங்கே இருக்கோ அதை பார்த்து அப்போதைக்கு அப்போ தான் வந்து நம்ம தொடச்சி கிளியர் பண்ணிடணும். அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சது இதுதான் கிச்சன் க்ளீனிங்கில். வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை, கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெயின் வந்து கிச்சன் வந்துட்டு குப்பை மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு மெயின் வந்து என்ன அப்படின்னா அதிக பாத்திரம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பாத்திரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி தேவையில்லாமல் கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆன்லைனில் வந்துட்டு வாங்குறீங்க. அது வந்துட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் காசு வந்து வேஸ்ட்டு. அதுதான் நான் வந்துட்டு சொல்லுவேன். அடுத்து ஒருத்தவங்களோட வீடியோ பார்க்கல ஆஹா ஓஹோ அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லி வாங்கிடுறோம். ஆனால் அது வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நான் வந்துட்டு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே அழகாக அரேஞ்ச் பண்ணிக்குவேன், அழகாக வந்துட்டு கிச்சனை அலங்கரித்து வச்சுக்குவேன்.
மற்றபடி ரொம்ப காசு கொடுத்தலாம் எதுவும் வாங்கி நான் வந்து கிச்சனை வந்து அழகுபடுத்துகிறதோ அலங்கரிக்கிறதோ வந்துட்டு கிடையாது. இந்த வால் ஸ்டிக்கர் வந்துட்டு 220 ரூபாய்க்கு வந்துட்டு இங்கே குறிஞ்சியில் திருப்பத்தூரில் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒட்டினேன். எதுக்கு ஒட்டினேன் அப்படின்னா, அது ஒட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கு கிச்சன் வந்துட்டு ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறனால ஒட்டினேன். அதுக்கப்புறம் இந்த விளக்குறது வந்துட்டு தண்ணி வந்து தெறிக்குது செவத்தில், அது அசிங்கமாக இருக்குது. பிங்க் கலர் பெயிண்ட்டுக்கும் இந்த சமைச்ச சாப்பாடு எல்லாம் கழுவி போடும்போது அது தெறிக்குது அப்படிங்கிறனால அதையுமே வந்துட்டு ஸ்டிக்கர் வச்சு ஒட்டுவோம் அப்படிங்கிற ஒரு பிளானில் பாதி மட்டும் கீழே கிச்சனில் உள்ள வாலில் வந்து ஒட்டினேன், அவ்வளோதான். மற்றபடி ரொம்பலாம் வந்துட்டு நான் வந்து செலவு பண்ண மாட்டேன் கிச்சனுக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து எதுக்கு தேவையில்லாமல் அப்படியே அலங்கரித்து நம்ம வந்து என்ன அழகி போட்டிக்கா போகுது கிச்சனு, இல்லை நம்மளுக்கு இது அவார்டு இது கொடுக்க போகிறாங்களா, அதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. வீட்டில் எப்படி இருக்கணுமோ முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். குப்பை மாதிரி இல்லாமல் ஓரளவு நீட்டாக வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சமைக்கிறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். என்னையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், ரொம்ப குப்பை மாதிரி வச்சுக்க மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக அழகாக வந்து மெயின்டைன் வந்து பண்ணிக்குவேன். கிச்சன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னே வந்து சொல்லலாம். நான் சமைக்கும் போதே உங்களுக்கு தெரியும், என்ன சமைக்கணுமோ அதை 5 செகண்டில் டக்கு டக்குன்னு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸு சமையல் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி கிச்சனை வந்து அலங்கரித்து அழகாக வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அப்படி இருந்தால் தான் எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சிங்க் வந்துட்டு எப்போவுமே நீட்டாக வந்து வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்துட்டு சிங்கை வந்துட்டு நல்லா கழுவிட்டு சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவிட்டு நல்ல சுடுதண்ணியை கொதிக்க வச்சு நான் அதில் வந்து ஊற்றிடுவேன். சிங்க் வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருந்தால் தான் நம்ம வந்துட்டு சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய வரும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிலேருந்து பேட் ஸ்மெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சிங்க் வந்துட்டு எப்போவுமே நீட்டாக வந்து வச்சுக்கோங்க. ஆரம்ப காலத்தில் அந்த வீட்டுக்கு வந்த புதுசில் அந்த சிங்கில் தான் வந்து பல் விளக்குனேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, என்ன கிச்சனில் உள்ள சிங்கில் வந்துட்டு பல் விளக்குறீங்கன்னு. அப்புறம் எனக்கு மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, அப்போ நம்ம பண்ண தப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் இங்கே வந்துட்டு ப்ரஷ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு கிடையாது. ஏன்னா நைட்டு 5 மணிக்கு எந்திரிச்சு வருவானா, எனக்கு என்னமோ இந்த உள்ளுக்க உள்ள பாத்ரூமில் போயிட்டு ப்ரஷ் பண்ணுறது எனக்கு வந்துட்டு பிடிக்காது. எனக்கு வந்துட்டு அப்படி வெளியில் காத்தோட்டமாக வந்து ப்ரஷ் பண்ணணும். இருட்டாக இருக்கிறனால வெளியில் வந்து போக மாட்டேன், அது வந்துட்டு அந்தளவுக்கு சேஃப்டி இல்லை அப்படிங்கிறதுனால கிச்சனில் வந்துட்டு நான் ப்ரஷ் பண்ணேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து கிச்சனில் வந்துட்டு ப்ரஷ் பண்ணுறது கிடையாது. பாத்ரூம்லேயே வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எப்போவுமே வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்போவுமே குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நைட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் வந்து தூங்க போகிறது. எனக்கு இந்த பழக்கம் வந்துட்டு தொடர்ந்து இருக்குது. ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு லேட் ஆகிடுச்சு முடியலை அப்படின்னா மட்டும் நான் வந்துட்டு குளிக்காமல் வந்து ஒரு சில டைம்ஸில் வந்து சமைக்க வேண்டிய நேரங்கள் ஆயிரும். இல்லை ரொம்ப லேட்டாக வந்து எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னாலுமே குளிக்காமல் வந்து சமைப்பேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் குளிச்சுட்டு வந்து சமைச்சா தான் எனக்கு கொஞ்சம் மைண்டுக்கு வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் குளிச்சுட்டு தான் சமைக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்ல கிடையாது. நான் வந்துட்டு எப்போவுமே காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னை பார்த்தாவே உங்களுக்கு வந்துட்டு தெரியும். வீடியோக்குன்னு இல்லைங்க, எப்போவுமே நான் வந்துட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகி குளிச்சுட்டு காலை கடன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இது அப்படியே எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே பழகியாச்சு. கல்யாணம் பண்ணதுலேருந்தே அப்படி தான், இப்போ மட்டும் இல்லை. எப்போவுமே நான் வந்து குளிச்சுடுவேன் 2 வாட்டி. அது வந்துட்டு எனக்கு அப்படியே பழகிருச்சுன்னே வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கிச்சன்லேருந்து பாதி திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா, அது பூரா ஹாலில் வந்து கிடக்கு. இப்போ கிச்சன் வந்து கிளியர் பண்ணியாச்சு. கிச்சன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.